ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, பாக்கியும் அவங்க கஷ்டப்பட்டதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என் அண்ணங்கிட்ட போய் சொல்லலாம்னா பாவம் அது வருத்தப்படும்னு சொல்லி என் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கியிருக்கேன். அப்போ எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னோட மதனி மட்டும்தான். மதனி ஜெயிலுக்கு போச்சுது. ஆனால் நான் இந்த தாலிங்கிற ஜெயிலுக்குள்ளால மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் குழம்புல உப்பு குறவுன்னு அந்த சுடுசோரை என் கையாலேயே பரிமாற வச்சார்ல. கொதிக்க கொதிக்க இருந்த அந்த சுடுசோரில் கை வச்சு என் கையே பொத்து போச்சுது. ஆனாலும் நான் தான் சமையல் பண்ணி கொடுக்கணும். எத்தனையோ நாள் செத்து போயிடலான்னு முடிவெடுத்திருக்கிறேன். அந்த நேரம்லாம் உங்கள் 3 பேருடைய முகம்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் போயிட்டா உங்களை அந்த ஆள் கொன்று போடுவாரேன்னு சொல்லி தான் என் உயிரை காப்பாற்றி வச்சுருந்தேன். இப்போ உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக நான் ஆளாக்கிட்டேன். ஒரு நாள் கூட அந்த மனுஷன் என்னை நிம்மதியாக வாழ விட்டது கிடையாது. சரி, தனியாக போய் பிள்ளைங்களோட வாழலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டார். என் உடம்புல எங்கெங்கே தழும்புக இருக்குதுன்னு பார்த்தாச்சுதுன்னா நீங்கள் யாரும் தாங்கிக்க மாட்டீங்களே. அவ்வளோ வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே கண் கலங்குறாங்க. இப்போ தான் இந்த வீடு வீடாக இருக்குது. நான் நிம்மதியாக இருக்கேன்ல. ஒரு பேயே இந்த வீட்டை விட்டு போனது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாக்கியம் கண் கலங்குறாங்க. எனக்கு புரியுதுமா. ஆனாலும் அந்த ஆள் அப்படி பார்க்குறதுக்கு என் மனசு ஒப்பலம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு முத்துப்பாண்டி கண் கலங்குறாரு. அப்புறமா ஃப்ளாஷ்பேக்கில் முத்துப்பாண்டி என்ன நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறாரு. ஜீப்பில் சவுந்தரபாண்டியை கூட்டிகிட்டு வரும்போது சவுந்தரபாண்டி மூப்படாத்திக்கிட்ட, எல்லாம் முடிஞ்சில, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. உன் அதிகாரி இருக்கிறானே, அவனுக்கு அப்போ 5 வயசு. ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து ஆனை மேலே உட்காரணும்னு சொல்லிட்டான். அவனுக்காகவே நான் மதுரையிலேருந்து ஆணையை வரவழைச்சேன். அதில் அம்பாரியை வச்சு இவனையும் வச்சு நான் நாள் முழுக்க சுற்றி காட்டியிருக்கேன்ல. அவனுக்கு 7 வயசு வரைக்கும் என்னை கட்டி பிடிச்சாதான் அவனுக்கு தூக்கம் வரும். அம்மையெல்லாம் அவனுக்கு வேண்டாம். அந்த வயசில் அவனுக்கு நிமோனியா வந்துச்சுது. டாக்டர் அவன் பழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. இந்த மார்பிளையே அவனை நான் தூக்கி வச்சு 5 நாளாக அந்த ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிடந்தேன். அவன் அந்த வயசில் எல்லார விடவும் உயரமாக இருப்பான். என் கையில் வச்சு என் கையே மறுத்து போச்சுது. அவன் தான் என்னோட மூத்த பிள்ளை, அதுவும் ஆம்பளை பிள்ளை. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லி 50 கிலோ அல்வாவை திருநெல்வேலியிலேருந்து வர வச்சு ஊரில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்டுக்கும் நான் கொடுத்தேன்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி ஜீப்பை நிறுத்த சொல்கிறாரு. ஜீப்லேருந்து இறங்கி சவுந்தரபாண்டியையும் இறங்க சொல்கிறாரு. அப்புறமா சவுந்தரபாண்டி கிட்ட, ஏன்பா இப்படி இருக்கேன்னு கேட்க, இல்லைல்ல, எனக்கு என் மகன் மட்டும் போதும்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. நீ மாறணும்ப்பா. இப்படியே தப்பு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நீ மாறணும். இப்படி தப்பு பண்ணிட்டே கடைசி வரைக்கும் வாழ முடியாதுப்பா. உனக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு முத்துப்பாண்டி கேட்க, அட்வைஸ் பண்ணக்கூடிய நேரமால இது? நான் உன் அப்பன்ல, உன்னை எப்படியெல்லாம் நான் வளர்த்துருப்பேன். என்னை காப்பாற்றணும்னு உன் உள் மனசு சொல்லலையான்னு கேட்குறாரு. சரிப்பா, நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. உனக்கு என்னப்பா குறைச்சல்? பணம் இல்லையா? அந்தஸ்து இல்லையா? சொத்து இல்லையா? இந்த ஊரில் எல்லாரும் உன்னை பெரிய மனுஷன்னு வச்சுருக்காங்க. இது போதாதாப்பா உனக்கு? நீ மாறணுப்பான்னு முத்துப்பாண்டி கேட்க, உன்னை பார்க்கும்போது 5 வயசில் ஆணை வேணும்னு கேட்டியே, அது மாதிரியே இப்போவும் நீ கேட்குற மாதிரி இருக்குது. சரியில்ல, நான் மாறிடுறேன். இந்த நிமிஷத்துலேருந்து நான் புது சவுந்தரபாண்டி. நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். அம்புட்டி ஏன், உன் அம்மாவையே நான் சத்தமாக பேச மாட்டேன். வேணும்னா உன் கையை கொடு, நான் சத்தியம் பண்ணி தாரேன்னு சவுந்தரபாண்டி கேட்க முத்துப்பாண்டியும் கையை நீட்டுறாரு. அப்போ சவுந்தரபாண்டி சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. சரிப்பா, நீ பண்ணின சத்தியத்தை நான் நம்புகிறேன். நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. உன்னோட குற்றத்தை யாராலையும் நிரூபிக்க முடியாது. நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ நிம்மதியாக இருன்னு சொல்லி முத்துப்பாண்டி அந்த ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாரு. ஏன் சாமி கண் கலங்குற? ஒரு கொடுமையே நடந்து முடிஞ்சிடுச்சு. இனி நீ சந்தோஷமாக வாழ்கிறத இந்த அம்மா பார்க்கணும். என் பேர பிள்ளைங்களை நான் கொஞ்சணும். அதுதான் எனக்கு வேணும்னு பாக்கியம் சொல்ல, நீ கவலைப்படாதம்மா. அவரால் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு முத்துப்பாண்டி சொல்ல, இனி அவரால் என்ன பண்ண முடியும்? அதான் அவர் ஜெயிலுக்கு போக போகிறாரேன்னு பாக்கியம் சொல்லும்போது முத்துப்பாண்டி என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கிறாரு. சண்முகம் வீட்டில் பரணி வைகுண்டத்துக்கு ப்ரெஷர் செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்கள்ல, அதனால் இப்போ பிபி ஏறி போய் இருக்குது. இனிமேல் நீங்கள் டெய்லியும் மாத்திரை சாப்பிட வேண்டியதான்னு சொல்ல, மாத்திரையெல்லாம் எனக்கு வேண்டாமான்னு வைகுண்டம் சொல்கிறாரு. டாக்டர் சொன்னால் கேட்டுக்கணும்னு சூடாமணி சொல்ல, இனிமேல் அவருக்கு மாத்திரையெல்லாம் தேவையில்லை. அதான் அவர் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள். இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரே, இனி அவர் நிம்மதியாக இருப்பார். அதனால் மாத்திரையெல்லாம் தேவைப்படாதுன்னு சண்முகம் சொல்கிறாரு.
ஆமாத்தா, அவன் ஜெயிலுக்கு போனதில் நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். நாளைக்கே கோவிலில் போய் சாமி கும்பிட்டணும்னு சொல்ல, மாமா நீங்கள் அதெல்லாம் அப்புறம் செய்யுங்க. முதல்ல உங்களோட 60ஆம் கல்யாணம் நடக்கணும். அதை பற்றி பேசுவோன்னு பரணி சொல்கிறாங்க. மறுபடியும் ஆரம்பிக்காதுல பரணி. ரத்னாவோட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சூடாமணி சொல்ல, ஒரு பக்கம் நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்ற, இன்னொரு பக்கம் ரத்னா வேண்டான்னு சொல்றா. உங்க 2 பேருக்கு இடையிலே நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு சண்முகம் சொல்றாரு. இங்க பாரு சண்முகம், நான் ஜெயிலில் இருக்கும்போதே உன்கிட்ட சொன்னது ரத்னாவுடைய கல்யாணத்தை பற்றி தான். அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சூடாமணி சொல்கிறாங்க. சண்முகமும் பரணியும் சேர்ந்து சூடாமணியை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கிறாங்க. சரியில்ல, நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனால் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ரத்னா அவளோட கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லணும். அப்போ தான் நான் இதை பண்ணிப்பேன்னு சூடாமணி சொல்கிறாங்க. அவ்வளோதானே, அதை செஞ்சிடுறோன்னு சண்முகம் சொல்கிறாரு. அவள் தான் மாப்பிள்ளை மேலே கோவமாலால இருக்கிறான்னு வைகுண்டம் கேட்க, அதெல்லாம் என் பையன் எல்லாத்தையும் சமாளிச்சிருவான்னு சூடாமணி சொல்கிறாங்க. என்னடா பண்ண போற? ரத்னா தான் வெங்கடேஷ் மேலே கொலவெறியில் இருக்கிறாளேன்னு பரணி சொல்ல, எத்தனையோ கொலவெறி பிடிச்சவங்கள எல்லாத்தையும் நான் சமாளிக்கலையா, அதே மாதிரி இவளையும் சமாளிக்க போகிறேன். வேணும்னா பாருங்க, நாளைக்கு சாயந்தரம் ரத்னாவும் வெங்கடேஷும் ஒன்றா பைக்கில் வந்து இறங்கி பேசி சிரிக்க போகிறாங்கன்னு சண்முகம் சொல்கிறாரு. உன்னை கொலவெறியோட தாக்க வந்தது யாருடான்னு பரணி கேட்க, வேற யாரு, நீ தானே துப்பாக்கியோட என்னை கொல்ல வந்தேன்னு சண்முகம் சொல்கிறாரு. ஆத்தி, இது எப்போ நடந்ததுன்னு சூடாமணி கேட்க, ஐயோ மாட்டி விட்டுட்டானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ஏதோ ஒரு சின்ன விஷயத்த இவன் பெருசாக சொல்லிட்டு இருக்கான்னு பரணி சொல்ல, என்னது சின்ன விஷயமா, அது என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சண்முகம் கண்ணடிக்கிறாரு. அதை சூடாமணி கவனிக்கிறாங்க. அப்புறமா வைகுண்டத்தை பார்த்து, ஏங்க இங்கே ரொம்ப வெக்கையாக இருக்குது, வாங்க நம்ம வெளியில் போய் இருக்கலான்னு சொல்ல, இங்கே தானடி ஃபேன் இருக்குது, வெளியில் போனால் ரொம்ப சூடாக இருக்கும்னு வைகுண்டம் சொல்கிறாரு. 7 கழுத வயசாகுது, நான் சொல்கிறது இன்னும் புரியலையா, வாங்கன்னு சொல்லிட்டு சூடாமணி போகிறாங்க. சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வைகுண்டமும் பின்னாடியே போகிறாரு. பரணி சண்முகத்தை பார்த்து, என்னடா நீ பெரிய ரவுடியா, அத்தை முன்னாடியே கண்ணடிக்கிற, நீ பெரிய ரவுடினா நான் பெரிய டான்னு சொல்கிறாங்க. நான் வேற யாரையும் பார்த்து கண்ணடிக்கலையே, என் வீட்டுக்காரியை தானே பார்த்து கண்ணடிச்சேன்னு சண்முகம் சொல்ல, உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ணையே பாருடான்னு சொல்கிறாங்க. உன் கண்ணை பார்த்தா நீ என்ன செய்வேன்னு அவர் சிரிச்சிட்டே கேட்குறாரு. பரணி அவரோட பக்கத்தில் போய் அவரை பார்த்து கண் அடிக்கிறாங்க. அப்புறமா அவருடைய கன்னத்துலேயும் அடிக்கிறாங்க. எனக்கு அடிக்கவும் தெரியும், கண் அடிக்கவும் தெரியும், சாமியார் பையனுக்கு ரொமான்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. சண்முகம் சிரிக்கிறாரு. மறுநாள் காலையில் ஆட்டோ டிரைவர் மாதிரி சண்முகமும் உடங்குடியும் வயசான வேஷம் போட்டிருக்காங்க. பரணி உடங்குடியை பார்த்து, என்ன உடங்குடி என்ன ஆளே மாறி போய் நிற்கிறீங்கன்னு கேட்க, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, பக்கத்தில் நிற்கிற பாஷா பாயை விட்டுட்டிங்களேன்னு சொல்ல பரணி திரும்பி பார்க்குறாங்க. என்ன டாக்டர் அம்மான்னு சொல்லும் போதே பரணி கண்டுபிடிச்சிடுறாங்க. சண்முகம், என்ன வேஷம்டா இது, நான் உன்னை லோட்மேன் மாதிரி தானே நடிக்க சொன்னேன்னு கேட்க, எதுவாக இருந்தா என்ன, இப்போ நடக்கிற கதையை மட்டும் பாருன்னு சொல்கிறாரு. சண்முகம் வெங்கடேஷை கூப்பிட்டு, அங்கே ரத்னா நிற்கிறா, நீங்கள் போங்கன்னு சொல்ல, எனக்கு இப்போவே உதறுது, இதில் நீங்கள் இந்த வேஷம்லாம் வேற போட்டிருக்கீங்க, என்ன பிரச்சனை வருமோ, பேசாமல் இன்னொரு நாள் இதை வச்சுக்கலான்னு அவர் சொல்கிறாரு. என்னால் இன்னொரு நாள்லாம் இந்த மாதிரி வேஷம் போட முடியாது, இந்த தாடி வச்சது இப்போவே எப்படி அரிக்குது தெரியுமா, நீங்கள் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லி வெங்கடேஷை அனுப்பி வைக்கிறாங்க. ரத்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ வெங்கடேஷ் அங்கே பைக்கில் வராங்க. ரத்னா கிட்ட வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்ல அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு அவர் சண்முகத்துக்கிட்ட ஜாடையாகவே கேட்குறாரு. அவளோட கையை பிடிச்சி இல்லைன்னு சண்முகம் ஆக்ஷன்லேயே காட்டுறாரு. வெங்கடேஷ் ரத்னாவை பார்த்து, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டியாடின்னு கேட்க, என்னது டியான்னு ரத்னா கேட்குறாங்க. ஆமாடி, வாடி வந்து வண்டியில் ஏறடின்னு சொல்கிறாரு. என்ன பாருங்க வெங்கடேஷ், இந்த மாதிரி டீ போட்டு பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு ரத்னா சொல்ல, அப்படி தாண்டி பேசுவேன் வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. விடுங்க வெங்கடேஷ் விடுங்கன்னு ரத்னா சொல்லும்போது சண்முகமும் உடங்குடி அங்கே வராங்க. எங்கள் ஊர் பொண்ணு மேலேயே கை வைக்கிறியான்னு சொல்லி அவரை அடிக்க போகிறாங்க. இல்லைங்க, அவன் என் பொண்டாட்டி தான் வெங்கடேஷ் சொல்ல, ஏம்மா இது உன் புருஷனான்னு கேட்குறாரு. இல்லை, இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ரத்னா சொல்கிறாங்க. நீ திருச்செந்தூர் பொண்ணு மேலே கை வச்சுட்ட, என் ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்லி சண்முகமும் உடங்குடியும் சேர்ந்து வெங்கடேஷை அடிக்கிறது மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்த ரத்னா, ஐயோ வேண்டாங்க வேண்டாம், அவரை விட்டுருங்க, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தான் ரத்னா சொல்ல, இதை எப்படிமா நாங்கள் நம்புறதுக்கு, நீ வேணா அவர் கூட பைக்கில் ஏறிப்போ, நாங்கள் நம்புகிறோன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க வெங்கடேஷ் நம்ம போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் ஏறி போகிறாங்க. சண்முகம் வீட்டில் எல்லாரும் ரத்னாக்காக வாசலில் காத்துட்டு இருக்காங்க. என்ன மாமா, சாயந்தரம் ரத்னாவும் மாப்பிள்ளையும் ஒன்றா வருவாங்கன்னு சண்முகம் சொன்னானே, இன்னும் காணலையேன்னு சூடாமணி கேட்க,
இந்த சண்முகம் பையன் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு வைகுண்டம் சொல்ல, இங்கே பாருப்பா இப்போ உனக்கு என்ன, என் அண்ணன் சொன்னதை செய்யும்னு கனி சொல்லும்போதே பைக்கில் வெங்கடேஷும் ரத்னாவும் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளையே உள்ளே கூட்டிகிட்டு வான்னு சூடாமணி சொல்ல, ரத்னாவும் வெங்கடேஷும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு யாரோ சொன்னாங்களேன்னு வீரா கிண்டல் பண்ண, அக்கா வெங்கடேஷ் மாமாவை அக்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் செல்ல சண்டை போட்டிருக்காங்கன்னு கனி கிண்டல் பண்ணுறாங்க. என்னையே கிண்டல் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ரத்னா அவங்கள துரத்த இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.